முக்கியமானது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைனோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பேர பிள்ளைகளோடு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு மிஷனுக்காக வந்தவர்கள், குழந்தைகளோடு விளையாடவா அவர்களுக்கு நேரம் இருக்கிறது? அந்த ரசூல் தனது பேர பிள்ளைகளோடு அன்பாக அரவணைத்து முத்தமிட்டு விளையாடி கொண்டிருந்த போது அங்கே ஒரு நாட்டுப்புற அரபி வருகிறார். வந்தவருக்கு பெரிய ஆச்சரியம். பார்த்து சொல்றார், அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு 11 பிள்ளைகள், ஒருவனை கூட நான் இதுவரை முத்தமிட்டதில்லை, பெத்து போட்டது மட்டும்தான், முத்தமிட்டதில்லை என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மன் லா யர்ஹம் லா யுர்ஹம். அன்பு காட்டாதவனுக்கு அன்பு காட்டப்பட மாட்டாது, அன்பு காட்டாதவனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், அப்போதுதான் வானத்தில் உள்ளவன் அன்பு காட்டுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எந்த அளவு தூரம் தாயும் தகப்பனும் இருவரும் இணைந்து திட்டமிட்ட அடிப்படையில் குழந்தையின் ஆளுமையை, பர்சனாலிட்டியை கட்டம் கட்டமாக, முதலாம் கட்டத்தில், இரண்டாம் கட்டத்தில், மூன்றாம் கட்டத்தில், நான்காம் கட்டத்தில், ஒவ்வொரு கட்டத்திலும் திட்டமிட்ட அடிப்படையில் வளர்த்தெடுப்பதற்கு ஆவண செய்கிறார்கள். இது ஒரு அமானத் இல்லையா? இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டாமா? இங்கு அப்படி இருக்காது. நம்முடைய நாடுகளிலே, நாட்டுப்புறங்களிலே, முஸ்லிம் கிராமங்களிலே நடக்கிற அவலங்களை நீங்கள் பார்த்தால் கண்ணீர் வடித்து அழுவீர்கள். தாய்க்கு குழந்தையின் விவகாரத்தில் நல்ல ஈடுபாடு, அறிவில்லை, தெளிவில்லை, ஆனால் ஆர்வம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. குழந்தைக்கு இப்போது 6 வயது. தந்தையை அழைத்து சொல்கிறார், இரவிலே வந்தவுடன் சொல்கிறார், தெரியுமா, பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும், இனி போய் சேரு. இல்ல, அத்தா தான் வரணுமா, தந்தை தான் வர வேணுமா. சரி சரி, எப்ப போகணும்? நாளைக்கு போகணும், நியூ அட்மிஷன், அடுத்த வாரம் போவோம். விடுமுறை நாட பார்த்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகலாதா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் பங்கன் ஆகிறது இல்ல. அப்படியா என்ற இவர் அந்த அளவு படிச்சவர், இவருக்கு தெரியும் ஸ்கூலை பத்தி நல்லா. பிறகு ஏதோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போறாரு. பிரின்சிபல் கேட்கிறாரு, சரி குழந்தை எந்த ஆண்டு பிறந்துச்சு? இவனா? இவன் பிறந்தது எனக்கு ஞாபகம் இல்ல, அவட்ட தான் கேட்கணும். சரி அப்பா, குழந்தையோட பேர் என்ன? இவன் பேரு லொல்லு. பர்த் சர்டிபிகேட் ஆமா, அந்த நேரம் நல்ல பேர் ஒன்று வச்சோம், வீட்டுல லொல்லுன்னு தான் இவனுக்கு பேரு. இப்படி சொல்ற தந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த குழந்தை எப்படி வரும்? இவன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? தன்னுடைய பெற்றோரை இவன் எப்படி நடத்துவான் என்று சிந்தித்து பாருங்க. இப்போது இந்த நிலை மாறி இருக்கிறது. அதாவது இப்போது எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் உருவானதால அவங்களுக்கு தெரியும் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி. ஆனால் இஸ்லாம் எதிர்பார்க்கிற அடிப்படையான அந்த பயிற்சிகள் இந்த குழந்தைகளுக்கு எப்படி, எந்த அளவு தூரம் வழங்கப்படும் சென்று பாருங்க. குறிப்பாக சகோதரர்களே, 16, 17 வயதுக்கு பிறகு எமது இளைஞர்கள், யுவதிகள் மிகச் சரியாக இந்த சமூகத்தினாலும் பெற்றோரினாலும் வழிநடாத்தப்படுகிறார்களா? இளைஞர்கள் தான், இந்த யுவதிகள் தான் இந்த சமுதாயத்துடைய நாளைய தலைவர்கள், இந்த சமுதாயத்துடைய முதுகெலும்பு. இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக, உயர்ச்சிக்காக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள், அர்ப்பணித்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் இளைஞர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆரம்ப காலத்தில் இணைந்த பெரும்பான்மையினர் இளைஞர்கள் தான். 17, 18 வயது இளைஞர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். தாரிக் பின் ஜியாதை நினைத்து பாருங்கள், முஹம்மது பின் காசிமை நினைத்து பாருங்கள். இவர்கள் எல்லாம் 18 வயது, 19 வயது, 20, 21 வயது இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் தான் வரலாற்றில் மகத்தான புரட்சி செய்தவர்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து பாருங்கள். எத்தகைய கற்பொழுக்கமும் பண்பாடும் ஒழுக்கமும் மிக்க ஒரு இளைஞனுடைய வரலாறாக நபி யூசுஃபுடைய வரலாறு இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஒழுக்கமுள்ள, கற்புள்ள, பண்பாடு மிக்க, உயர்ந்த லட்சியங்களை கொண்ட ஒரு இளைஞனுடைய வரலாறாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை காண்பிக்கிறான். சூரா யூசுஃபை உங்களது குழந்தைகள் படிக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய கட்டிடம் பருவத்தில் இருக்கிற இளைஞர்கள் படிக்க வேண்டும். சூரா யூசுஃபை படிப்பதற்கூடாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரோல் மாடலாக, அடையாள புருஷராக, ஹீரோவாக எடுத்த லட்சோபலட்சம் இளைஞர்கள் இன்றைய உலகத்துக்கு தேவைப்படுகிறார்கள். அது பற்றி விளக்குவதற்கு எனக்கு காலம் நேரம் இடம் தராது. உலமாக்களே, உஸ்தாத்மார்களே, தாயிகளே, அறிஞர்களே, முஸ்லிம் சமூகத்தின் மேம்பாட்டுக்காக உழைப்பவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ரோல் மாடல்களை நமது குழந்தைகளுக்கு, நமது இளைஞர்களுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சுமையாக்கள், ஆயிஷாக்கள், ஹதீஜாக்கள், உம்மு அமாரா போன்ற ரோல் மாடல்களை எமது யுவதிகளுக்கு காட்டிக் கொடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே,
சகோதரிகளே, எமது இளைஞர்கள், எமது குழந்தைகள் ஈமானிய ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, ஏன் உடல் ரீதியாக கூட வளர்க்கப்பட வேண்டும். கெட்ட பழக்கங்கள், புகைத்தல், போதைப் பொருட்களை பயன்படுத்துதல் முதலான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு விடாமல் இந்த பரம்பரையை காப்பாற்றுகிற ஒழுக்கக்கேடான நடத்தைகள் வெற்றிலிருந்து காப்பாற்றுகிற மிகப்பெரிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது. நாம் வாழுகிற இந்த யுகம் மிகவும் பயங்கரமான ஒரு யுகம். எமது ஒழுக்கத்துக்கு, பண்பாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் காணப்படுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபசாரத்தை நெருங்கவும் வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது. அதன் பொருள் என்ன? விபசாரத்துக்கு இட்டுச் செல்கிற, விபச்சாரத்துக்கு தூண்டுகிற எந்த ஒரு காரணியையும் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்றால் குர்ஆன் சொல்கிறது. ஹராம் மாத்திரமல்ல, ஹராம், ஹராத்துக்கு வழிவகுப்பதும் ஹராம். மா அத்தா இலல் ஹராமி ஃபஹுவ ஹராம். ஹராம் மாத்திரமல்ல, ஹராம், ஹராத்துக்கு வழிவகுப்பே ஹராம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்கள் விபசாரம் செய்கின்றன, கண்கள் செய்யும் விபசாரம் பார்வையாகும். காதுகள் விபசாரம் செய்கின்றன, காதுகள் செய்கின்ற விபசாரம் கேள்வியாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று வானவர்கள் கேட்கின்ற விரசமான பாடல்கள், நாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்ற ஆபாசமான விரசமான சினிமா படங்கள், கண்களால் காதுகளால் செய்கின்ற ஜினா விபசாரம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எமது குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும், நாம் பார்க்கிற ஒவ்வொரு கெட்ட காட்சியும், ஒரு நடனத்தை பார்க்கிறோமா, ஒரு ஆபாசமான காட்சியை பார்க்கிறோமா, ஒரு துயில் உரிந்து ஆடுகின்ற ஆட்டத்தை பார்க்கிறோமா, அத்தகைய ஒரு காதல் காட்சியோ மற்றொரு கேவலமான காட்சியோ பார்க்கிறோமா, நாம் ஜினாவில் ஈடுபடுகிறோம். இந்த கண்கள் ஜினா செய்கின்றன. அத்தகைய கெட்ட வார்த்தைகளை கேட்கிற போது காதுகள் ஜினா செய்கின்றன என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமது குழந்தைகளை நாம் என்ன செய்கிறோம்? நெறிப்படுத்துகிற என்ற வகையில் கார்ட்டூன்களை காட்டுகிறோம். நான் நினைக்கிறேன் பல நாடுகளில் கார்ட்டூன் சேனல் இருக்கிறது. கார்ட்டூன் சேனல் நாம் நினைக்கிறோம் நமது குழந்தை ஒன்றும் பார்க்காது, கார்ட்டூன் மட்டும் பார்க்கும். கார்ட்டூன் போதும் அந்த குழந்தையுடைய ஆன்மீக, தார்மீக, ஒழுக்க பண்பாடுகள் மாத்திரமல்ல, அடிப்படையான அகீதா, ஈமான் கூட இல்லாமல் போவதற்கு. ஏனென்றால் இந்த கார்ட்டூன்களுக்கு கூடாக அந்த பச்சிலம் பாலகர்களுடைய உள்ளங்களிலே பயங்கரமான கருத்துக்கள், விஷக்கருத்துக்கள், நாசகார கருத்துக்கள், பிழையான மனப்பதிவுகள், உளரீதியான கெட்ட சிந்தனைகள் விதைக்கப்படுகின்றன. முதலாவது, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு முரணான எத்தனை காட்சிகள். பேய், பிசாசு, ஆபி, அபார ஆற்றல் கொண்ட மனிதன், மந்திரம், மந்திரவாதி, தந்திரவாதி, அனைவரையும் அடக்கியாலும் சக்தி படைத்தவன், இஸ்லாமிய ஈமானுக்கு முரணான காட்சிகள், நிகழ்வு, இவற்றையெல்லாம் குழந்தைகள் நிஜமாக நினைக்கின்றன. கற்பனைகள் என்று குழந்தைகள் பார்ப்பது. நமது வேலை ரொம்ப வேலையா இருக்கு, பிஸியா இருக்குது, கார்ட்டூனை போட்டு வச்சிருது. நான் ஒரு நாட்டில் பார்த்தேன், 2 வயது பொம்பளை புள்ள, அந்த குழந்தை அழகாக இப்ப வச்சிருக்குது. நல்ல புள்ளைய வேக வைக்கிற, அதுக்கு என்ன சொல்றது, இந்த பிளாஸ்டிக்ல அணிவிக்கிறாங்களே, பெம்பஸ் போட்டு கட்டி இறுக்கி அந்த வோக்கர்ல வச்சு அல்லது வேறொன்றுல வச்சு டிவியை போட்டு வச்சாச்சு. குழந்தை அழுவுது. அழுகிற நேரம், ஏன் குழந்தை அழுது? இல்ல கார்ட்டூன் பார்க்கணும்னு சொல்லுது. சொல்ல இல்லையே, பாருங்க, கொண்டு வச்சா புள்ள சிரிக்குது. இப்ப அந்த கார்ட்டூனாக புள்ள மாறி எந்த அளவுக்கு என்றால், அந்த வீட்டை சேர்ந்த சொன்னார்கள், பிள்ளையுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை பார்க்கிற போது கார்ட்டூன் வார்த்தைகளாக வருகின்றன என்றால், அந்த குழந்தை தாயோடு இருப்பதை விட, தந்தையோடு இருப்பதை விட கார்ட்டூனோடு இருக்கிறது. தாய்க்கு அங்கு சோலி, தந்தைக்கு வெளியே வேலை, பிள்ளையுடைய உலகம் கார்ட்டூன் உலகம். கார்ட்டூனால் வளர்க்கப்படும் குழந்தை கார்ட்டூனிய குழந்தை. இஸ்லாமிய குழந்தை ஈமானிய குழந்தை அல்ல, இது கார்ட்டூனிய குழந்தையாக வளர்கிறது. சூப்பர்மேனை பார்க்கிறது, நான் ஏன் சூப்பர்மேனாக மாறக்கூடாது என்று யோசிக்கிறது. ஒரு குழந்தை பம்பாயில் நினைக்கிறேன் சூப்பர்மேனை பார்த்துவிட்டு தான் வாழுகின்ற 15ஆம் மாடியிலிருந்து அடுத்த கட்டடத்தை நோக்கி பாய்ந்தது. சூப்பர்மேனாக மாறிவிட்டது. ஸ்பைடர்மேனை பார்த்து ஸ்பைடர்மேன் ஆகுவது. எனவே அதீத கற்பனை, இந்த கார்ட்டூனுக்கூடாக பயங்கரமான ஒரு கலாச்சார படையெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல் நடக்கிற ஒரு யுத்தம் இதற்கூடாக மேற்கொள்ளப்படுகிறது. உளவியல் ரீதியான தாக்கங்கள், எமது நம்பிக்கைகள் கொச்சைப்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக கார்ட்டூனிலே நீங்கள் ஒன்றை பார்க்கலாம், இந்த தாடி வைத்து வருகிற மனிதன் பயங்கரவாதி,
குழப்பவாதி, சூனியக்காரன், வில்லன். நல்ல பொலிஸ்டாக வாரவன், நல்ல பொலிஸ், தாடி இல்ல, மீசை இல்ல, நல்ல பொலிஸ்டாக ஒரு யங் பாய் வருவார். அவர் தான் யாரு? அவர்தான் கதாநாயகன். தாடி வச்சு வார ஆள் இருக்கிறாரு. இந்த 2 வயதுல இருந்து இந்த மனப்பதிவு கொடுக்கப்படுது. தாடி வச்ச வாப்பாவை கண்டாலும் பிள்ளைக்கு கொஞ்சம் சந்தேகம், அந்த தாடிக்காரனா இவன். தாடி வச்ச அண்ணனை கண்டாலும் சந்தேகம். திடீரென்று தன் வீட்டில் ஒரு ஆள் தாடியோட வந்தா எப்ப இவன் கெட்டு போனாரு